ஆமாம். இவருக்கு அண்ட் இவங்க அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அத்தைக்கு இன்னும் தெரியாது. அவங்ககிட்ட வந்து சும்மா ஏதோ போய் சொல்லி இங்கே வெளியே எங்கேயோ ஷூட்டுக்கு போகிறோன்ட்டு இந்த அடுத்த ராத்திரியில் வந்து அவங்கள கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கள் பாப்பா வந்து பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு ஸ்கேன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 6th month செக்அப் தான் இது. ஸோ ரெகுலராக அந்த டாப்லர் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு எதனா நம்மளுக்கு குவரிஸ் இருக்குது இல்லை இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் வேறு என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ப்ளாகில் போய் பார்க்கலாம். 2-3 பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் கேட்குறதுக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து பாப்பா பார்க்க கிளம்பியாச்சு. உள்ளுக்குள்ள வந்து பயம் இருக்கும், எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அந்த பயம் இருந்தாலும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாகவே வந்து அன்றைக்கி நான் கிளம்பிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் வியர் பண்ண ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனாசியா பிராண்டோடது. கீழே லிங்க் வந்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய மெட்டர்னிட்டி க்ளோத்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு தனியாக வ்ளாக் வேணும், ஹால் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக அதுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஜாலி தான், பூரி தான். எங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம். ஸோ போகிற வழியில் அப்படியே மணியை நான் பண்ணால் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஸோ அவங்களுக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. சரி ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு ஒன்றா கிளம்பிட்டோம். அண்ட் இந்த விலாகில் அப்படியே நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணி வந்து கனடாலேருந்து வந்திருக்காங்க. என்னோடய 7th month ஃபங்க்ஷன் அதுக்காகவும் சொல்லலாம். அண்ட் அவங்க கடைசியாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3 yearsக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் வராங்க. அந்த விலாக் எல்லாமே நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அன்றைக்கி மிட் ஸ்நாக்கு நான் வந்து இளநீர் கொண்டு போயிருந்தேன். அண்ட் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு வருவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளநீர் மட்டும் போதும், ஏன்னா சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சா, அதுக்கு மேலே எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இளநீர் மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன். அண்டு நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அப்படின்னு. Cloud9 OMR பிரான்ச் தான் பார்த்துட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல் ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து கன்சல்டேஷன் தான் பார்த்துட்ருக்கேன். ஆஸ் ஆஃப் நான் ஓகே. பட் அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, என்ன ரிவ்யூ கொடுக்குறது, அந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். சப்போஸ் இப்போ உங்களுக்கு தேவைனானும் சொல்லுங்கள், நம்ம தனியாக Q&A வீடியோ மாதிரி வந்து போடுவோம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரி பேக்கேஜஸ்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம தனியாக ஒரு Q&A செஷன் வச்சு அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாமே நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்கேன்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. அண்ட் பொசிஷன் வந்து அப்டோமன் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ நாங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எனக்கு என்ன இருந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அங்கே வந்து கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு பில் எல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். Later that same evening. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, பட் டைம் வந்து டைம் ப்ரோ 12:10 ப்ரோவா மூவா என் கால் வர என்னது 12:10 AM நைட்டு 12 மணி ஆகுது, 12:10 ஆகுது. இப்போ நாங்கள் கிளம்பி வந்து ஏர்போர்ட் போகிறோம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கா வந்து வராங்க. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வராங்க. எங்களுக்கு தெரியும், எனக்கு இவருக்கு அண்ட் இவங்க அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அத்தைக்கு இன்னும் தெரியாது. அவங்ககிட்ட வந்து சும்மா ஏதோ போய் சொல்லி இங்கே வெளியே எங்கேயோ ஷூட்டுக்கு போகிறோன்ட்டு இந்த அடுத்த ராத்திரியில் வந்து அவங்கள கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அம்மாவுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்டு போகிறோம். அதே மாதிரி இத்தனை 4 பேரும் வரோன்னு சொல்லிட்டு அக்கா மாமா பாப்பா அவங்களுக்கும் தெரியாது.
ஸோ அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் இருக்க போது, எங்கள் அம்மாவுக்கும் சர்ப்ரைஸ் இருக்க போது. இது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லாஸ்ட்டாக நாங்கள் எங்களோட மேரேஜில் தான் பார்த்தோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, உங்களுக்கே தெரியும். 3 இயர்ஸ் கழிச்சு அவங்க இந்தியா வர போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா பார்க்க போகிறாங்க, அவங்க தம்பியை பார்க்க போகிறாங்க, என்ன பார்க்க போகிறாங்க, எங்கள் குட்டி பாப்பா பார்க்க போகிறாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எங்கள் அத்தைக்கு கண்டிப்பாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அழுவாங்க. ஸோ vlog வந்து நாங்கள் சும்மா ஒரு மெமரி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷல் நான் வந்து கூட பண்ணல, நான் வந்து ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. காட்டுறேன் அந்த கிஃப்ட் எங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்யூட் பொக்கே. ஓகே, ஸோ இது வந்து எங்களோட அன்னிக்கு ரியல் ஃப்ளாஸ் பொக்கே இது. அண்ட் அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது, நான் வீடியோ கால்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ப்ரெக்னென்சி ரிவீலில். அண்ட் அவங்களுக்கு இந்த க்யூட் யூனிகார்ன் டால். பேக்கிங் எல்லாமே நானே வந்து பண்ணேன், ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். டால் மட்டும் வந்துச்சு. இந்த மாதிரி க்யூட்டாக பொக்கெட் மாதிரி பேக்கிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்து தான் அவங்களை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்ன சொன்னோன்னா, எங்கள் அத்தைக்கிட்ட ஒரு ஷூட் இருக்குது, அந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் ஃப்ரீயாக இருக்குமா, அதனால உடனே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிருந்தோம். பட் போகிற வழியில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க எதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு அவங்களுக்கு சின்ன டவுட் வந்துடுச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம். இல்லை கேமராமேன் வந்து இப்போ தான் லேண்ட் ஆகுறாரு, அவர்கிட்ட நம்ம கேமரா மட்டும் வாங்கணும் சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லி சமாளித்தோம். பட் அவங்களுக்கு மனசில் டவுட் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு 0 க்ளூ, லைக் அண்ணி வருவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு, நீங்களும் பார்ப்பீங்க அப்கமிங் வீடியோவில். பார்த்து பொறுமையா. அங்க பேர் யார் இருக்கான்னு உள்ள இதுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் ஒட்டியே தவிர. வச்சு அங்க பேரு மா என் ஹைட்டுக்கு வந்தாமா. எனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் வீட்டுக்கு வந்து பேன் கேக்ஸ் சாப்பிடுவேன். ஷூட்டிங் போலாம் அப்ப கேட்டேன் என்னடா நட்ராஜ் ஷூட்டிங் இல்ல பாபா அவ வந்து பட்டு பட்டு இந்த கலர் தான் வித்தியாசமா இருக்குது. ஓகே
வர்ஷினி இங்க வா, வர்ஷினி இப்படி வா, போகாத. ஓகே அவன் எங்க கோபி அவர் வருவார், வந்துருவார், கார் எடுக்க போயிருக்காரு. இல்லை பார்க் பண்ண முடியாது ரொம்ப நேரம் இங்கே, அதனால தான். பாய் அண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டேரெக்டாக அவங்களோட இன்லா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்துச்சு. ஸோ அண்ணி அண்ணா அப்புறம் பாப்பா எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்பலாம் நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி 3 years கழித்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபேமிலி டைம் வேணுன்றதுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கிறதே வந்து மறந்துட்டோம். சும்மா குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் மட்டும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th month பேபி ஷவர் டெக்கரேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த vlogs எல்லாம் லைனாக ரெடியாக இருக்குது, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் தி நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.